கோவை வடக்கிலிருந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பத்குமார் அவர்கள் தற்போது அமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. சார், வாழ்த்துக்கள் சார். முதல்ல தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சி இன்னைக்கு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும், இந்த பெரிய இடத்துக்கு வந்து சேருவோம் நீங்க எதிர்பார்த்தீங்க? நிச்சயமா சார். மக்கள் தளபதி மேலே இருக்க நம்பிக்கையில் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மேலே இருக்க நம்பிக்கை எங்களுக்கு நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். நிச்சயமாக இந்த ஒரு தருணம் வரும்னு எதிர்பார்த்தோம். அது நடந்திருக்குது. இது இறைவனுக்கும் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம். கோவைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணுன்ற வகையில கொடுத்துருக்காங்களா, இல்ல உங்களுடைய பணியை பார்த்து கொடுத்துருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது மக்களுக்கு இன்னும் நீங்க அந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க? நிச்சயமாக தளபதி அவர்கள் முடிவு, நம்மளுடைய மாண்பு முதலமைச்சருடைய முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும். அவருடைய எல்லா துறையிலையும் எங்களுடைய செயல்பாடுகளை அவர் முன்னேற்க செயல்பாடுகளை பார்த்து தான் கொடுத்துருக்காரு. நம்ம 30 வருடமாக தலைவர் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொண்டன் தான். எனக்கு இந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. அவர் அங்கீகாரம் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், நிச்சயமாக இதை மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அவருடைய ஆட்சிக்கு நல்ல பேர் செய்யற அளவுக்கு நம்மளுடைய துறையில் நல்லபடியாக செய்வேன். இப்போ உங்க கூட இன்னும் வந்து ஏராளமான அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. அவங்கள முன்மாதிரி அமைச்சராக செயல்படுறதுக்கு ஏதாவது அறிவுரை வழங்கி இருக்கிறாங்களா? இன்னும் எப்படி நம்ம கூடுதலா வந்து மக்களுக்கு பணியாற்றணும் ஏதாவது சொல்லியிருக்காங்களா முதலமைச்சர்? அதாவது அவர் சொல்ல வேண்டாம், அவருடைய நடவடிக்கைகள் பார்த்தா எங்களுக்கே தெரியும், நாங்கள் எப்படி பண்ணணும், எப்படி செயல்பாடு பண்ணணும்னு தெரியும். இது வரைக்கும் முழுக்க மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்காங்க மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது நாங்களும் அவரை பின்பற்றி வரக்கூடிய ஒரு தொண்டராகவும் இன்னைக்கு இருக்கிறோம். அது நிச்சயமாக நாங்களும் அவருடைய பாதையை பின்பற்றி நல்லதாக செய்வோம். அதுவே அவர் தான் எங்களுக்கு முன்மாதிரி, நல்லதே செய்வோம். நன்றி சார். சம்பத்குமார் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய வேளையில் அவர் என்னென்ன எல்லாம் முன்னெடுக்க இருக்கிறார் போன்ற பல்வேறு விவரங்களை பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.